அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம், அதில் இருக்கிற 2வது வசனத்தை வாசிப்போம். கடைசி அதிகாரம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்கள், யோபு பக்தன் சோத்திரம் தன்னுடைய வாயிலே அறிக்கை செய்கிற அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், யோபுவை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை, நோக்கத்தை, தரிசனத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அந்த யோபு ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக விசுவாசத்திலே வாழ்கிறவனாக, விசுவாசத்திலே ஜெயிக்கிறவனாக, விசுவாசத்திலே தன்னை போல மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பக்தனாக இருக்கின்றார். அல்லேலூயா. பாருங்கள் ஸ்தோத்திரம், ஆரம்பத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா யோபுனுடைய வாழ்க்கை மிக அமோகமாக இருந்துச்சு. அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த காரியங்கள் எல்லாம் போய் அவன் ஸ்தோத்திரம் கடைசி நிலைக்கு தள்ளப்பட்ட போது ஸ்தோத்திரம் அவனுக்கு இருந்த ஜோஸ் போச்சு, பணம் போச்சு, பொருள் போச்சு, காசு போச்சு, எல்லாமே போச்சு. அவனுடைய நண்பர்களும் போய்விட்டார்கள். இது அந்த இடையில நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நடந்த காரியத்தை பாருங்கள். ஸ்தோத்திரம் கடைசி மூமெண்ட்டில் இவனும் வளர ஆரம்பித்து விட்டான். என்னை கர்த்தர் கைவிட்டு விட்டார், எனக்கு ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, நான் நம்பி இருந்ததெல்லாம் போச்சு அப்படின்லாம் சொல்லிலாம் ஸ்தோத்திரம் வாய்க்கு வந்தபடி அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அதுக்கு பிறகு கடைசீட்டில் ஸ்தோத்திரம் கர்த்தர் அவனை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தவன் சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிற. எப்போ ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் ரெண்டத்தனையாக கொடுத்ததுக்கு அப்புறம், ஆசீர்வாதத்தை பார்த்ததுக்கப்புறம் ஸ்தோத்திரம் அவன் அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறான் என்று வேதத்திலே இங்கே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள் ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். 42:3 வாசிங்களேன். அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் வித்ட்ரா பண்ணுறான். ஸ்தோத்திரம் வாபஸ் வாங்குறான். ஸ்தோத்திரம் என்ன ஆண்டவர்கிட்ட விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசினதுக்கு ஸ்தோத்திரம் அவன் என்ன சொல்கிறான்னா, அறிவில்லாமல் ஆலோசனையை மறக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்றேன். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் அழைப்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்கிறதும் தெரியல, பிசாசு செய்கிறதும் தெரியல. அல்லேலூயா. பாருங்கள், இவனுமே கொஞ்சம் சொனங்கி போயிட்டான் இடையில. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியுமாக ஆண்டவர் செய்த காரியத்தை பார்த்து ஸ்தோத்திரம் மீண்டுமாக தன்னுடைய ஜனங்களுக்கு மாதிரியாக வைத்த அந்த மாதிரியை மறுபடியுமாக புதுப்பித்து எழுதுகிறான். என் புத்திக்கு எட்டாத காரியத்தை நான் பேசிவிட்டேன். அல்லேலூயா. என்னுடைய தேவனை புரிந்து கொள்ளாமல் நான் பேசிவிட்டேன். அவர் எனக்கு செய்கிற காரியத்தை நினைத்து பார்க்காமல் நான் பேசிவிட்டேன். அங்கே சொல்கிறான் பாருங்க, அறிவில்லாமல் ஆலோசனையை மறக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததை நான் பேசிவிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ரெண்டத்தனையாக தருவார்னு எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம் என்னை உயர்த்துவார்னு எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம் மீண்டும் என்ன ஆட்களை கொடுப்பார் என்று எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம் நான் கொடுத்ததை ரெண்டத்தனையாக திரும்ப தருவார்னு எனக்கு தெரிந்தும் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம் அறிவில்லாமையினால நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப தவறான பதிவை எடுத்துவிட்டு உண்மையான பதிவை அங்கே செய்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் யோபு பக்தனை ஸ்தோத்திரம் உடனே நமக்கு ஏதாவது சோதனை வந்துடுதுன்னா சொல்லுவோம், யோபுவை போல கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க. அல்லேலூயா. யோபுவை போல என்ன செஞ்சிட்டார்? என்ன கர்த்தர் புடமிட்டு விட்டார், என்னை ஆண்டவர் அப்படி சோதித்து விட்டார் என்று சொல்லி நம்ம சொல்லுகிற காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சோதிக்கலை, இவன் பேசின வார்த்தையினால பிசாசு அவனை சோதிச்சிட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்னைக்கு இந்த யோபுவை கர்த்தர் என்னைக்கு தெரிந்து கொண்டாரோ,
எப்பொழுது ஆண்டவர் அவருக்கென்று அவனை ஏற்படுத்தினாரோ அன்றைக்கே ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மனுஷனை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னால், அந்த தம்முடைய இருதயத்தை என்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கே தேவன் நமக்குள் வந்து விடுகிறான். வந்த தேவன் நமக்கு ஒரு திட்டத்தையும் தரிசனத்தையும் நோக்கத்தையும் ஆண்டவர் அந்த நாளிலே பிக்ஸ் பண்ணிடுறாரு. அன்னைக்கு பிக்ஸ் பண்ணினதை யாருமே மாற்ற முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஒருவேளை இந்த கிங்ஸ்லி இன்னைக்கு இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை தெரிந்து கொள்ளும் பொழுதே இந்த இடத்துல, இந்த புல்பீட்டில், இந்த மணி நேரத்தில் பிரசங்கம் பண்ணுகிறது அவர் திட்டமிட்டு வைத்திருந்தார். அதனால் அந்த திட்டத்திற்கு நேராக எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒருவேளை இந்த மைக்கை பற்றி எனக்கு தெரியாது, சோத்திர சத்தியத்தை பற்றி எனக்கு தெரியாது, இந்த கீபோர்டை பற்றி எனக்கு தெரியாது, ஒருவேளை இந்த மற்ற காரியங்களை சபை நடத்துகிறதை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே நான் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? உங்களை குறித்து கர்த்தர் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை ஆண்டவர் தீர்மானம் பண்ணினது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அவர் சொன்னது தான். சோத்திரம். யூதாசுக்கிட்ட பணப்பை கொடுத்தது தான். அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் தீமையானவனோ, அவன் ஸ்தோத்திர கெடுதல் விளைவிக்கிறவனோ, அவன் மத துரோகியோ யாராக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தது தான். அவனை நம்பிடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ உங்களை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் வந்துட்டு தீர்மானம் பண்ணி திட்டம் பண்ணி ஒரு ஸ்தோத்திர ஸ்ட்ரக்சரை உருவாக்கி, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கி, ஒரு ஸ்தோத்திரம் ஸ்கேலை உருவாக்கி அதுக்குள்ளே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நீங்கள் நானும் விடுதலையோடு இருப்பது, நீங்கள் நானும் மற்றவர்களை காட்டில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பித்தான் நம்மை பிடித்திருக்கிறார். பிடித்த நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு. யோபு பாருங்க, எந்த திட்டத்தையும் செய்ய முடியும் என்பதை யோபு புரிந்து கொண்டு பேசுகிறான். முன்ன புரியாமல் பேசினா இப்போ புரிந்து கொண்டு பேசுகிறான். 42வது அதிகாரத்தில் அவன் புரிந்து கொண்டு தெளிவாக ஸ்தோத்திரம் அறிந்து பேசுகிறான். இன்றைக்கு நம்முடைய தேவனை குறித்து நீங்களும் நானும் நன்கு அறிந்து புரிந்து தெரிந்து பேசுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தெரியாத பேசக்கூடாது. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னத்தை நமக்காக திட்டமிட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர. உலகத்தில் 1000 விதமும் 1000மாக பேசுவாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எல்லாரும் பேசினாலும் கர்த்தர் நம்மை குறித்து பேசுவது நன்மையாகவே பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஸ்தோத்திரம். யோபு குறித்து எல்லாம் சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த யூதாசை குறித்து எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? இந்த யூதாசை அந்த ஸ்தோத்திர காட்டி கொடுக்குற யூதாசை தான் ஸ்தோத்திர தன்னுடைய பொருளாளராக கர்த்தர் வச்சுருந்தார். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களும் நானும் இந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா அந்த தீர்மானத்தை முறிக்கவோ உடைக்கவோ அதை மாற்றவோ அதை செய்யவோ யாராலையும் முடியாது. கர்த்தரும் அதை செய்ய மாட்டார். அதற்குரிய வழிகளை நாம் பார்த்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறோம்? பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் செய்வதற்கு விரோதமாக ஸ்தோத்திர தடைகள் வந்தாலும் தடையை மீறி கர்த்தர் செயல்படுகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறோம்? இன்றைக்கி நான் கொடுக்குற தலைப்பு என்னென்னா, தடையை தாண்டி செய்பவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? என்ன தடை வந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. தடையை தாண்டி அதற்கு அப்பால் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் செய்ய நினைச்சிட்டாரு. அதை செய்கிறதுக்கு தடை பண்ணுறது யாராலையும் முடியவே முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம். அதில் ஸ்தோத்திர ஒரு வசனம் இப்போ நல்ல அற்புதமாக இருக்குது. நான் 2 நாளாக ஸ்தோத்திர இந்த வசனத்தை தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னென்னா, எதுக்காக இந்த வசனத்தை நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா,
இந்த யோபுவை போல சின்ன ஒரு அசால்ட்டுத்தனம் எனக்கு வந்துச்சு. என்ன அசால்ட்டுத்தனம் வந்துச்சுன்னா, சோத்திரம் நேற்றுக்கு வரைக்கும் உண்மையை நான் பேசுகிறேன், நேற்றுக்கு வரைக்கும் ரிசல்ட்டு வரப்போகுது. அல்லேலூயா. எத்தனை நேரம் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ ப்ளஸ்ஸுக்கு ரிசல்ட்டு வரப்போகிறது. சோத்திரம் ப்ளஸ்ஸுக்கு ரிசல்ட்டு வர்றதை நினச்சி எனக்குள்ளே கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. எங்கே கொண்டு சேர்த்துறது, எவ்வளவு பணம் வேணும், எல்லோரும் சொல்கிறாங்க அவ்வளோ காசு வேணும் இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சிந்தித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார். அட பாவி, உன்னை குறித்து நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன். அந்த தரிசனத்திற்கு மாறாக, அந்த திட்டத்திற்கு மாறாக நீ யோசிக்கிறது என்ன, படிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனம் வந்துச்சு, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. நான் ஒருவேளை இப்போ நினைக்கலாம், அப்படி படிக்கலாம் இப்படி படிக்கலாம், அது செய்யலாம் இது செய்யலான்னு இல்லை. கர்த்தர் படிக்கிறதுக்குண்டான எல்லாவற்றையும் அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? புதுசாக இல்லை. சோத்திரம் ஒருவேளை பிளஸி கருவிலிருந்து விழுந்தப்போயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எழுதி வச்சுட்டாரு, இதைத்தான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அதை மாற்றுவதற்கோ அதை மாற்றி அமைப்பதற்கோ எனக்கும் அதிகாரம் இல்லை, உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஒரு தீர்மானம் வைத்திருப்பார் என்றால் அந்த தீர்மானத்திற்கு நேராக ஆண்டவர் நடத்துவார். அது தாமதமானாலும் கத்தாயும் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. பாருங்கள், 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, வாசிக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பத்தி காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. இது நம்ம கேட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. நாமளே சிரிப்போம். சாராளும் அதைத்தான் செய்தான். ஒரு தேவ தூதர்கள் வர்றாங்க, வந்துட்டு ஆபிரகாம் இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசீட்டில் சோத்திரம் ஆபிரகாமுடைய மனைவிக்கு சோத்திரம் குழந்தை இருக்கும் என்று சொல்லி, நாங்கள் இதே போல் இந்த வருஷத்தில் வந்த மாதிரி அடுத்த வருஷத்தில் இதே டைமுக்கு வருவோம், அப்போ சாராள் என்ன பண்ணுவா, ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வைப்பாள் என்று சொல்லி சொல்கிறாங்க. அல்லேலூயா. இங்கே நடந்த காரியத்தை நல்லா பார்த்தீங்கன்னா 15வது வசனம் எப்படி இருக்குது பாருங்க, வாசிங்க. சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால் அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற திட்டத்தை, இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை, ஆபிரகாமையும் சாராளையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுதே ஒரு திட்டத்தை தீர்மானம் பண்ணி வைத்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வம்சங்கள் பிறக்கும் என்று சொன்ன திட்டத்தை, தீர்மானத்தை, தரிசனத்தை தன் மூச்சாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அப்போ அந்த திட்டத்தை, தீர்மானத்தை, தரிசனத்தை சோத்திரம் தான் தெரிந்து கொண்ட ஆபிரகாமுடைய குடும்பத்தில் கொண்டு வந்து, நீங்கள் இப்படித்தான் இருக்க போகிறீர்கள், நீங்கள் இப்படித்தான் எதிர்காலத்தில் இருக்க போகிறீங்க, உங்கள் சோத்திர குடும்பத்தின் மூலமாக ஒரு ஜென்ரேஷன் உருவாக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் பார்த்து சொல்கிறாரு, இதே நேரத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அல்லேலூயா. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு பின்னணி என்னது? அவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணி விட்டார். அதை செய்ய வேண்டும் என்று விரும்பிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ அந்த திட்டத்தையும் தீர்மானத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்து குறித்த குடும்பத்தில் அதற்கென்று நியமிக்கப்பட்ட குடும்பத்தில் சொல்லும்போது இவங்களுக்கு சிரிப்பு வருது. அல்லேலூயா. இப்போ நம்மக்கிட்ட வந்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், சோத்திரம் நீ பெரிய கார் வாங்குவ, சோத்திரம் நீ வந்து தோட்டத்தை வாங்குவாய், பெரிய வீட்டை 4 மாடி வீட்டை கட்டுவாய் என்று சொன்னால் நமக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்தோத்திரம் எறும்புக்கும் மடுவுக்கும் வலை போட்ட மாதிரி இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், இப்போ நம்ம ஸ்தோத்திரம் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு யாராவது வந்து சோத்திரம் நீ பெரிய கார் வாங்குவன்னா
உடனே நம்ம கார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கார் வாங்குவேன்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறதுக்கு முன்னால் நம்முடைய பின்னணி இதை திரும்பி பார்ப்போம். நம்மக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட சோர்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்முடைய வேலைக்கு இதெல்லாம் தகுதி ஆகுமா, இந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆளாக இருக்கிறோமா, இதெல்லாம் யோசித்து முடிவெடுக்கிறது நானும் நீங்களும். அல்லேலூயா. சோத்திர வேதம் சொல்லுகிறது, ஒன்று இல்லாமையில் இருக்கிற போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சோத்திரம். அதனால தான் வந்து சொல்கிறாரு, கர்த்தருக்கு அது பெரிய விஷயம் அல்ல. சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதே நேரத்தில் இதே வருஷத்தில் இதே தேதியில் ஒரு குழந்தையை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அந்த குடும்பத்துடைய ஸ்பெசிஃபிக்காக சோத்திரம் குறிப்பாக சொன்னால் அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே ஒரு படத்தை போட்டார். அல்லேலூயா. அந்த படத்தை போட்டுட்டு அவங்ககிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட்டை படத்தை கையில் கொடுக்கறதுக்கு வாராரு. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அதை மறுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி நம்மை குறித்த ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டமும் அதுதான். ஸ்தோத்திரம். இவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தேவன் ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார். எந்திரிச்சு உடனே அந்த படத்தை பார்க்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பிசாசு போட்டிருக்கிற படத்தை பார்க்கக்கூடாது. அவன் என்ன பண்ணுவான், கர்த்தர் செய்கிற காரியத்திற்கு நேராக அவன் ஆப்போசிட்டாக வேலை செஞ்சு நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான் தெரியுமா, நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அல்லேலூயா. எப்படி சொல்லுவான், சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்துவான், நம்முடைய வேலையை கொண்டு வந்து நிறுத்துவான், நம்முடைய சோத்திர காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துவான், பேங்க் பேலன்ஸை கொண்டு வந்து நிறுத்துவான், நம்ம என்ன வேலையில் இருக்கிறவனை கொண்டு வந்து நிறுத்துவான். இவைகளையெல்லாம் சோதித்து பார்த்து அவன் நீதிபதி மாதிரி போயிடுவான். நம்மை குற்றவாளியாக இயேசுவினிடத்தில் நிறுத்திட்டு போயிடுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அவன் நேரடியாக தாக்கி விட்டுட்டு இந்த உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்தியா, உசுப்பேற்றி விட்டுட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறான் பார் அப்படிங்கிற மாதிரி. அல்லேலூயா. பிசாசனுடைய வேலையை உசுப்பேற்றுறது தான் அவனுடைய வேலை. சோத்திரம். இந்த உசுப்பில் நாம் மயங்கி சோத்திரம் நம்ம எகிரி குதித்து, ஆமாம் நான் இப்படித்தான் இருக்கிறேன், நான் இப்படி தான் இருக்கிறேன், நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று, இப்படி வாழ வேண்டும் என்று, நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அது ரூட்டும் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒருவேளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறதுக்கு முன்னால் நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம், நான் அப்படி இருந்திருக்கலாம். தெரிந்து கொண்டதுக்கு பிறகு நீங்கள் விரும்பினாலும் நான் விரும்பாட்டியும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தில் தான் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் ரேமா வார்த்தை. இது ஸ்தோத்திரம் எங்கேயோ இருந்து வரதில்லை, கர்த்தரிடத்திலிருந்து நேரடியாய் வருகிறது. நீங்களும் நானும் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த திட்டம், தரிசனம், நோக்கம் நம்ம தவறி போனாலும் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து அந்த திட்டத்திற்கு நேராக, அந்த தரிசனத்திற்கு நேராக, அந்த நோக்கத்திற்கு நேராக நடத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுகிறோம்? நம்ம அதை விட்டுட்டு ஸ்தோத்திரம் எங்கேயோ போய் எதோ நடக்குது. நான் இப்போவே சொல்கிறேன், நான் நல்ல காலேஜில் சேர்த்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் டிக்ளேர் பண்ணுறேன், என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். அது நடக்க போகிறது. நான் 100% நம்புகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏன்னா என்ன அப்படி தான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை நான் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவங்களும் மாற்ற முடியாது. ஆகவே இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் அப்படி தான் வச்சார். உடனே இவ சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? பாருங்கள், 21வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் இவ சிரிச்சா. ஸ்தோத்திரம். இடையில நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் 21வது அதிகாரம் நீங்கள் எடுத்து பாருங்கள், வாசிங்க. ஸ்தோத்திரம். 21வது அதிகாரம் 1-8 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். டக்குன்னு வாசிக்கலாம். பாருங்கள் எப்படிங்க, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, அல்லேலூயா, சொன்னபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் குடும்பம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லியிருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? உன் தொழில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். என் பிரச்சனை தீர்வுன்னு சொல்லியிருந்தாருன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதத்தில் எல்லாத்துக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். சொன்னது நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி என்னது, எந்த இடத்துல சொன்னார்? 18ஆம் அதிகாரத்தில் சொன்னார். அல்லேலூயா. அப்போ 21ஆம் அதிகாரத்தில் அதை ரிப்பீட் பண்ணுறாரு. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார்.
கர்த்தர் தாம் உரைத்தபடியே, நல்லா அடிக்கிறார் பாருங்க, உரைத்தபடியே, சொன்னபடியே. சோத்திரம். அன்னைக்கு சொன்னபடி எத்தனை வருஷம் கடந்து போச்சுன்னு தெரியல, இந்த 2-3 அதிகாரத்துக்கு முன்னால் அவர் சொன்னபடியே, உரைத்தபடியே சாராளுக்கு என்ன செய்யப்பட்டது? சோத்திரம். ஆண்டவர் செய்தருளினார். அல்லேலூயா. சாராள் விரும்பினாளா? சொல்லுங்க. அல்லேலூயா. சாராள் விரும்பினாளா? அவள் விரும்பாததுக்கு ஒரு காரணம், வயசு போச்சுன்னு நினச்சி சிரிச்சான். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய சோர்ஸை பார்க்குறோம், பணத்தை பார்க்குறோம், பொருளாதாரத்தை பார்க்குறோம், குடும்பத்தை பார்க்குறோம், பின்னணியத்தை பார்க்குறோம், சோத்திர கணத்தை பார்க்குறோம், மகிமையை பார்க்குறோம். நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்மளை எப்படி கர்த்தர் உயர்த்துவார்? அல்லேலூயா. சோத்திரம். அப்படிலாம் கிடையாது. ஒன்றும் இல்லாமையிலிருந்து கர்த்தர் உயர்த்துகிறது தான் கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. அவர் புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரனாகி தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் உயர்த்த அவருடைய கரத்தால் ஆகும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டுடைய கரம் ஒரு நாள் குறுகி போனதே கிடையாது. ஸ்தோத்திரம். நம்ம தான் குறுகி இருக்கிறோம், குறுகிய மண்டையில் இருக்கிறோம், குறுகிய மூளையில் இருக்கிறோம், குறுகிய சிந்தனையில் இருக்கிறோம், குறுகிய எண்ணத்தில் இருக்கிறோம், குறுகிய வட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் தேவன் விசாலத்தை உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே உட்காந்து ஏன் இது இவ்வளோ தான் அப்படின்னு உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. இவன் நினச்சதெல்லாம் சுயத்தை சார்ந்திருந்தான், மாமிசத்தை சார்ந்திருந்தா, உலகத்தை சார்ந்திருந்தால், உலகத்தின்படி, மாமிசத்தின்படி, சரீரத்தின்படி இது நடக்காது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அது சரீரம் ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ, உலகம் ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ, அதை வரவேற்கிறாங்களோ வரவேற்கலையோ, அது நமக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எதையும் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அதுதான் இந்த பாட்டை 2 பாடினேன். இதுக்கு ரிலேட்டிவாக தான் இன்றைக்கி எடுத்தேன் நான். அப்போது கர்த்தரால் செய்ய முடியாத ஒன்றும் இல்லை. உலகத்தில் சொல்லுவாங்க, ஆனால் சுற்றியுள்ள கண்கள் பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்ய நாள் வந்துருச்சு. அந்த நாளை நீங்களும் நானும் பிடிச்சி அதுபடி போய்கிட்டே இருக்கணும். பாருங்கள். அல்லேலூயா. பாருங்கள். ஸ்தோத்திரம். அங்கே சொன்னபடியே செய்தார், செய்தவர். ஸ்தோத்திரம். அங்கே 8 வசனங்கள் வசங்கி நீங்கள் வாசிங்களேன், வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஆ ஆ ஆ ஆ அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்து 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்து. எல்லாமே தேவன் சொல்லிபடி நடக்குதுங்க. ஸ்தோத்திரம். ஒன்று தற்செயலாக நடக்கிறது கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் செய்கிற ஆண்டவருக்குள்ளே நீங்கள் அர்ப்பணித்து விட்ட பிறகு தேவன் சொன்னது தான் நடக்குமே தவிர நீங்கள் நானும் ஸ்தோத்திர சுயமாய் செய்வதற்கு தேவன் இடம் கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. அப்படி சுயமாக செய்தாலும் கர்த்தர் நம்மை திருத்துவதற்கு முயற்சிப்பார். அல்லேலூயா. எதுக்கு? அவர் வைத்திருக்கிற அந்த திட்டம், அவர் வைத்திருக்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத வாழ்வு, அவர் வைத்திருக்கிறதான சோத்திர தரிசனம், நோக்கம், அதுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை புகுத்துறதுக்கு அவர் ஸ்தோத்திரம் முயற்சி பண்ணி நம்ம திரும்ப அங்கே கொண்டு போய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே விருத்த சேதனம் பண்ணது கூட சொல்லி இருந்தபடியேன்னு தான் இருக்குது. அல்லேலூயா. அங்கே பாருங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த வசனத்தை. தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் எப்போ சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே குழந்தையை எப்படி வளர்க்கணும், எப்படி செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே தேவன் குடும்பத்தை குறித்து வெளிப்படுத்தி விட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், நம்முடைய சொந்தக்காரர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி நாம் பாவித்து கொள்ள வேண்டும் என்கிற ஸ்ட்ரக்சரை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவங்க சொல்கிறான், 8 கட்டளையிட்டு இருந்தபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். 5வது வசனம். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறக்கும்போது ஆபிரகாம் எத்தனை வயசு இருந்தார்? 100 வயது இருந்தால். அதனால தான் சாராள் நகைத்தாள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? கர்த்தருடைய பார்வையில் வருஷங்கள் முக்கியமல்ல, விசுவாசமே முக்கியம். அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது 100 வருஷமாக இருக்கட்டும், அது 70 வருஷமாக இருக்கட்டும், 80 வருஷமாக இருக்கட்டும், அது மேற்று கிடையாது. ஸ்தோத்திரம். விசுவாசம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தினுடைய சக்தி அடி ஆழத்து வரைக்கும் வேலை செய்யறதா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? 100 வருஷம்னா அதெல்லாம் கவலையே கிடையாது நமக்கு. பாருங்கள், அங்கே வாசி பாருங்கள், 6வது வசனம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவளுக்கு ஆச்சரியம். சோத்திரம். 100 வயசாகி போய் பால் எவன் கொடுப்பான்னு சொல்லி ஆச்சரியமாக பேசுகிறான். அவருடைய முதிர் வயதில் அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றால், பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்றினாரா இல்லையா? கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஸ்தோத்திரம். இதற்கு இடையில், இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு இடையில், கர்த்தர் செய்ய நினைத்ததுக்கு இடையில் எவ்வளவோ தடைகள் வருகிறது. இப்போ அதை காமிக்க போகிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதுக்கு அந்த இவன் பிறந்து இவன் வளர்ந்து பெரியவன் ஆகிற அந்த காலங்கள் வருகிற வரைக்கும் இந்த இடப்பட்ட நேரத்தில் இது நடக்க முடியாதபடிக்கு தடைகள் வருகிறது. அல்லேலூயா. இந்த தடைகளை தாண்டி தான் ஈசாக்கு பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. பாருங்கள், என்னென்ன தடை வருது தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரம். இதுக்கு இடையில் சோதோம் கோமாரா அழிவு அங்கே வருது. சோதோம் கோமாரனுடைய அழிவு வருகிறது. அந்த சோதோம் கோமாராவுக்காக ஆபிரகாம் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கேராரின் ராஜாவுக்கு பயந்து தன்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டான்? ஸ்தோத்திரம், சகோதரி என்று சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை வருது. ஸ்தோத்திரம். இந்த தடைகள்லாம் பாருங்கள். ஸ்தோத்திரம். மனைவியை சகோதரி என்று சொல்லிவிட்டான். ஸ்தோத்திரம். அவனுடைய ஜீவனை தப்பிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்குக்கு என்ன பண்ணுறான்? தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லி அங்கே அவன் தன்னை காட்டி கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துல கூட இந்த தடைகளை சிக்கி அவங்க சின்னாபின்னம் ஆகிறதுக்கு கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன் தெரியுமா? அந்த ஈசாக்கு பிறக்கிறதுக்கு தடைகளெல்லாம் நீக்கி ஈசாக்கு பிறக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்றால், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமுக்கு உன் சந்ததி மூலமாக. அல்லேலூயா. இந்த ஈசாக்கின் மூலமாகத்தான் தேசத்தில் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சந்ததி உருவாக்கும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மூளைக்கு ஒரு வேளை எட்டாமல் இருக்கலாம். ஆண்டவரே சொல்கிறார் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 19வது அதிகாரம் 26வது வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கலாம். 19:26. மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும் என்று யார் சொன்னது? இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. 19வது அதிகாரத்தில் தெளிவாக இயேசு சொல்கிறாரு. பரலோக ராஜ்யத்தில் யார் சுதந்திரிப்பா? ஐஸ்வர்யவானை பற்றி சொல்லிட்டு, சோத்திரம், இது வந்துட்டு மனுஷனால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை ஸ்தோத்திரம் நமக்கு வேலை கிடைக்காமல் இருக்குதா, கல்யாணம் நடக்காமல் இருக்குதா, என்ன பிரச்சனை இருக்குதோ, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மார்க் 10:27 அதுவே தான் சொல்லப்போ, கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 10:27. இயேசு அவனை பார்த்து, மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில், மனுஷனுடைய எண்ணத்தில், மனுஷனுடைய சிந்தனையில், மாம்சீகத்தில் அதை பார்க்கும்போது கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்லவே அல்ல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீர்கள்? ஆகவே தேவனால் எல்லாம் கூடும். இன்னொரு இடத்துல 3 அதிகாரத்தில் ஒரு லூக்கா 18:27 மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் பெரியவர். யோசேப்பை ஸ்தோத்திர கர்த்தர் உயர்த்துவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஆபிரகாமு ஸ்தோத்திரம், ஆபிரகாமும் சாராளுக்கு எதுக்கு ஈசாக்க கொடுத்தாருன்னா, நான் உங்களுக்கு ஒன்று வாசித்து காமிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசேப்பை கொண்டு வருவதற்காகவே
ஆபிரகாமையும் சாராளையும் கடாட்சித்து ஆண்டவர் சாராளுக்கு ஈசாக்கை கொடுக்கிறார், ஈசாக்குக்கு யாக்கோபை கொடுக்கிறார், யாக்கோபு யோசேப்பை பெற்றெடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஈசாக்கு வரலன்னா யாக்கோப்பு இருக்க மாட்டான். யாக்கோப்பு இல்லைன்னா 12 சந்ததி இருக்காது. 12 சந்ததியில் யோசேப்பு இருந்திருக்க மாட்டார். ஒருவேளை யோசேப்பு இல்லைன்னா எகிப்து தேசத்தில் சோத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இது சரித்திரம். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம், அதில் ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா நல்லா தெரியும். யோசேப்பை நம்ம வேறு மாதிரி பார்த்துருப்போம். ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்துக்கு நேராக வருவோம். ஆதியாகமம் 37:1 ஸ்தோத்திரம் அது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்தோத்திரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோப்பு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்தில் குடியிருந்தான். 17 வயதிலே சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் மில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அல்லேலூயா. போதும், இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த யோசேப்பை யாக்கோப்பு அதிகமாய் நேசித்தான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏன்னா இந்த யோசேப்பு தனக்கு கட்டி வைத்த மனைவிக்கு பிறந்த மகன். சோத்திரம் மீதி எல்லாம் ஆறுது. சோத்திரம் அனுப்பப்பட்ட மனைவியோடு கூட அனுப்பப்பட்ட வேலைக்கு அனுப்பப்பட்ட ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவன் புத்திர சந்தானம் உடையவன். ஸ்தோத்திரம் யாக்கோப்பினுடைய மகனாக இருந்தபடியினாலே உன் சந்ததி உன்னுடைய மனைவியினுடைய வித்திலிருந்து வருகிற அந்த மகன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னபடியினாலே யாக்கோப்பு என்ன செய்தான்? யோசேப்பை அதிகமாய் நேசிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த அதிகமாய் யோசேப்பை நேசித்த என்ன நடக்கும்? மற்றவர்களுக்கு 1 கொடுத்தா ஸ்தோத்திரம் அதிக நேசிக்கிறவனுக்கு 2 கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி பாருங்கள், ஸ்தோத்திரம் வீட்டில் 2 பேர் இருந்தால் கடைசி மகனுக்கு ஸ்தோத்திரம் ஒரு மாதிரியும் பெரிய மகனுக்கு ஒரு மாதிரி நினைக்கும். ஏன்னா பெரிய மகன் சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவனாக இருக்கிறார். அவர் ஸ்தோத்திர குடும்பத்தின் பொறுப்பை எடுத்தபடினாலே அந்த ஸ்தோத்திரம் அந்த பெரிய மகன் மேலே எப்பவும் எந்த குடும்பத்திலையும் தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் பாசம் அதிகம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுபோல தான் இங்கே யோசேப்பை யாக்கோப்பு நல்லா நேசிக்கிறான். இவனுக்கு அவங்களுக்கு சாதாவோட போட்டால் இவனுக்கு பல வர்ண அங்கேயே தைச்சி போடுறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு சகோதரர்களுக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஸ்தோத்திரம் இவனை மட்டும் நம்முடைய தகப்பன் நல்லா பார்க்குறாரு, நம்மளை இப்படி விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டம் வந்ததுனால இவனுங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது யோசேப்பு அண்ணன்மார்களை பார்க்குறதுக்காக போகிறான். அங்கே போகும் பொழுது இவர்கள் ஒரு திட்டத்தை தீட்டி என்ன செய்கிறார்கள்? ஸ்தோத்திரம் அவனை கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லேலூயா. அங்கி போட்டதுனால கொல்லல. ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். எதனால் அவனுங்களுக்கு கோபம் வந்தது அப்படின்னா 37வது அதிகாரம் ஸ்தோத்திரம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 1லேருந்து 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம் அப்பொழுது அவன் சரி நீங்கள் அதை விட்டுறலாம். ஸ்தோத்திரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இவங்களுக்கு 4வது வசனத்திலேருந்தே வாசிக்கலாமே. வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு ஏற்கனவே ஸ்தோத்திரம் அந்த யாக்கோப்பு ஸ்தோத்திரம் யோசேப்பின் மேலே அதிக நேசம் வச்சதை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. ஸ்தோத்திரம் பகைத்து விட்டார்கள், மோகம் கொண்டிருக்கிறார்கள், கோபம் கொண்டிருக்கிறார்கள். இப்போ தான் இங்கே கிளைமேக்ஸ் உருவாகுது. இந்த யோசேப்பு தேவனுடைய திட்டத்தை சொல்லுகிறான். அல்லேலூயா. தரிசனத்தை சொல்கிறான். ஸ்தோத்திரம் தேவன் இந்த யோசேப்பை பிறக்க வைக்கும் பொழுதே ஒரு திட்டத்தோடு பிறக்க வைத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
நான் சொல்கிறேன், பூமியில் நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த திட்டத்தின்படியே உங்களை நடத்துகிறார். அதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பை ஆண்டவர் யாக்கோப்புனுடைய வயிற்றிலே பிறக்க வச்சு, அவனுடைய மனைவியினுடைய வயிற்றில் பிறக்க வச்சதற்கு என்னைக்கு பூமியில் வந்தானோ அன்னைக்கு ஒரு திட்டத்தை அவனுடைய கையிலே ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த தரிசனத்தை போய் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்கிறான், சொப்பனத்தை. நீங்கள் அந்த 5வது வசனத்தை வாசித்து பாருங்களேன், வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் மித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். எரியில் எண்ணெயில் இன்னும் சோத்திரத்து நெருப்பில் எண்ணெய் விட்ட மாதிரி ஸ்தோத்திரம். ஏற்கனவே உங்கள் அப்பா நேசிக்கிறதுக்கு பகைத்தார்கள். இப்போ தேவனுடைய தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, அல்லேலூயா, எதிர்கால குடும்பத்தினுடைய பின்னணியை குறித்து, சகோதரர்களை குறித்து, தகப்பனை குறித்து, தேசத்தை குறித்து ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு சொப்பனத்தில் சொல்கிறார். அல்லேலூயா. நீ இப்படி தான் இருப்போ, உனக்கு கீழே தான் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய சகோதரர்களுக்கு இன்னும் பகை உண்டாகிவிட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஏன் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, யோசேப்பு ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்திற்கு போனது தற்செயல் அல்ல, தேவ திட்டம். அல்லேலூயா. அந்த திட்டத்தை தடுப்பதற்கு இவர்கள் ஏகப்பட்ட முயற்சிகளை செய்தார்கள். இவனை கொண்டுடலாம், தூக்கி குழியில் போட்டுடலாம், ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிடலான்னு சொல்லி இங்கே பின்னால் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஸ்தோத்திரம் அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். சொல்லிவிட்டு அதில் அவங்க அதிகமாக கோபம் அடைகிறாங்க. கோபம் அடைஞ்சு ஸ்தோத்திரம் அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 36வது வசனம், 37, 36 வாசிக்கலாம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியையும் தலையாயர்களுக்கு அதிகாரியுமாகிய போர்த்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திர. சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். குழியில் தூக்கி போடுறான் ஒருத்தன், அதை தூக்கி போட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான், அவங்க சகோதரர்களே ஒருத்தன் இவனை விற்றுட்ட இவனுடைய ரத்தப்பள்ளி நம்ம மேலே விழாதுன்னு சொல்லி அதெல்லாம் நடக்குது. நடந்த உடனே ஸ்தோத்திரம் இந்த மீதியானிகள் வாங்கிட்டு போனவர்கள் போர்த்திபாருக்கு விற்று விடுகிறார்கள். அல்லேலூயா. விட்டுட்டு தான் இப்போ தான் கிளைமேக்ஸ் வருகிறது. 39வது அதிகாரம் 1-6 வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அங்கேயும் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாசி பாருங்க. 1வது வசனம் 39:1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாயிற்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது நம்ம படிக்கும்போது என்னென்னா, ஸ்தோத்திரம் யோசேப்பினுடைய சகோதரர்களை நம்ம கண்டபடி திட்டுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறான்? படுபாவிக பொறாமை கொண்டு பகைத்து வேதனை செஞ்சு அவனை கொண்டு குழியில் தூக்கி போட்டு அங்கே வித்துவிட்டானுங்களே பாவி அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் இந்த பார்வோனிடத்திற்கு வருவதற்காகவே தேவ திட்டம். யோசேப்பு பூமியில் பிறக்கும் பொழுது எகிப்துக்கு வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எகிப்துக்கு வரணும் அப்படின்னா யாக்கோப்பு அதிகமாய் நேசிக்கிறான், அவன் கண்டிப்பாக விடவே மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது இந்த சகோதரர்களுக்குள்ளே ஒரு பெரிய மூர்க்கத்தை உண்டு பண்ணி, இந்த மூர்க்கத்தின் மித்தமாக, இந்த சொப்பனத்தின் பகை மித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த யோசேப்பை திட்டமிட்டபடியே எகிப்து தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கையில் வித்தாச்சு. அங்கே போய் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே பாருங்கள், 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தின் ஆகிய தன்னுடைய எஜமான் வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன்னுடைய வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவன் தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் மித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்குண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்புவித்துவிட்டு தான் புசிக்கிற போஜனத்தை தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாது இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும்
உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் தேவன் ஸ்தோத்திரம் இவ்வளவு காரியத்தை செய்கிறார். ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்ல வர அப்படின்னா, இவ்வளவு காரியத்தை செய்கிறதற்கு தேவன் இந்த யோசேப்பை பிறந்த போதே திட்டமிட்டு வைத்திருந்தார். அல்லேலூயா. திட்டமிட்டு வைத்திருந்தார். அவர் ஸ்தோத்திரம் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதனால் சகோதரர்களை மூர்க்கம் உண்டு பண்ணி அங்கே கொண்டு போய் விற்று போடுகிறான். ஸ்தோத்திரம். அவன் சொல்கிறான், ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். அவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக காரியத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ வேணா நீ தீமை செய்ய நினைக்கலாம், கர்த்தரே என்னை இங்கே கொண்டு வந்து விட்டார், கர்த்தர் தான் என்னை இங்கே கொண்டு வந்தார், அவருடைய திட்டத்தை ஸ்தோத்திரம் நிறைவேற்றும்படியாய் கொண்டு வந்தார் என்று சொல்லி யோசேப்பு அங்கே தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யோசேப்பு வல்லனா எகிப்து தேசம் இருக்காது. எகிப்து தேசம் இல்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைன்னா வனாந்தர வழியாய் ஸ்தோத்திரம் அவர்களை நடத்துகிறதுக்கு தேவன் ஸ்தோத்திரம் அந்த போய் ஸ்தோத்திரம் இதெல்லாம் நடந்த எகிப்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. ஸ்தோத்திரம் பெத்லகேமில் பஞ்சம் வந்துச்சு. எல்லாம் எகிப்து தேசத்தை நோக்கி இவனுடைய யாக்கோப்பினுடைய 12 கோத்திரத்தை மாத்திரம் எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தான் யோசேப்பு. அந்த யோசேப்பு கொண்டு வந்த அந்த 12 கோத்திரத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் எகிப்து தேசத்திலே பெருகினார்கள். அல்லேலூயா. இந்த பெருக்கம்தான் இதோடு கூட முடியுது. யோசேப்பு பஞ்சத்தை காத்தான், தன்னுடைய குடும்பத்தை காத்தான், ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கினான். சோத்திரம். இந்த ஜென்ரேஷன் சோத்திரம் கர்த்தருக்கென்று ஆராதிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த சந்ததி 430 வருஷம் அதே எகிப்து தேசத்தில் யோசேப்பு மரித்ததுக்கு பிறகு சோத்திரம் 430 வருஷம் சோத்திரம் அந்த யோசேப்பு இருந்த காலத்தில் இருந்த போர்த்திபார் இறந்து விட்டான். புதிதாக ஒருத்தன் வந்தான். அவன் ஸ்தோத்திரம் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான். 430 வருஷங்கள் அங்கே இருக்கிற எகிப்தின் ஜனங்களை காட்டிலும் ஸ்தோத்திரம் இந்த ஆபிரகாமுடைய வழியில், ஈசாக்கினுடைய வழியில், ஸ்தோத்திரம் யோசேப்பினுடைய வழியிலே கடந்து சென்ற ஜனங்கள் அவர்களை பார்க்கலும் பெலத்தவர்களாய் ஜனத்தொகை அதிகமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பேராக இருக்கலாம், நீங்களும் நானும் பெருகுவது உயர்வது தேவ சித்தம். அல்லேலூயா. அந்த சித்தத்தை யாராலே தடுக்க முடியாது. இந்த 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் உருவாகிறதற்கு இந்த ஆபிரகாமுடைய நாட்களிலிருந்து ஈசாக்கினுடைய நாட்களிலிருந்து யோசேப்பு நாட்கள் வரைக்கும் எத்தனையோ தடைகள் வந்தது. அல்லேலூயா. எல்லா தடைகளுக்கு முன்னே கர்த்தர் சென்று அந்த தடைகளை மிதித்து சோத்திரம் தான் செய்ய வேண்டிய திட்டத்தை, தான் செய்ய வேண்டிய நோக்கத்தை செய்து முடித்து 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை அங்கே இந்த யோசேப்பினுடைய சந்ததியிலே ஒரு பெரிய ஜனக்கூட்டம் எழும்பினது. இந்த ஜனக்கூட்டம் 430 வருஷம் ஸ்தோத்திரம் அங்கே அடிமைகளாக வேலை செய்தார்கள். அந்த ஜனத்தினுடைய சத்தம் தேவ சந்நிதியில் எட்டுதினாலே அந்த ஜனத்தினுடைய சத்தத்தை கேட்டு மீண்டும் ஒரு இரட்சகனை மோசே என்கிற நபரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்திற்கு இந்த பைபிளே தேவனுடைய திட்டத்தின்படி தான் எழுதப்பட்டது. ஆகவே நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறதான ஒரு நோக்கம், திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒருவேளை நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். அது நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியது இருக்க. இந்த யோபு சொன்ன மாதிரி என் மண்டைக்கு எட்டாததை நான் பேசிட்டேன், தெரியாததை பேசிட்டேன்னு சொன்னது போல் நம்முடைய மண்டைக்கு அது தெரியாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு நல்லா தெரியும் நாம் இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு. அல்லேலூயா. அதிலிருந்து கொஞ்சம் கூட நம்ம புதுசாக ஒன்றை உருவாக்கி, ஒரு புதுசாக ஒரு பாதையை உருவாக்கி, புதுசாக ஒரு வழியை உருவாக்கி, புதுசாக ஒரு காரியத்தை செஞ்சு போயிடலான்னு நினச்சா நிச்சயம் முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் வைத்திருக்கிற வழி நல்வழி. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதன்படியே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்,
கர்த்தர் தடைகளை மாற்றி நமக்கு வருகிற பிரச்சனைகளை மாற்றி நம்மை பெருக செய்கிறவர், ஆசீர்வதிக்க பண்ணுகிறவர். இதெல்லாம் ஆண்டுடைய கரத்தில் ஏற்கனவே முன்குறித்தவைகள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசேப்பிட்டிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதுக்கு மேலே நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். 50வது அதிகாரத்தை விட யோசேப்பினுடைய சாப்டர் முடிகிறது. அதுக்கப்புறம் சோத்திரம் யாத்திரையாகவும் மோசே என்கிற நபரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. யோசேப்பு மரிக்கிறான். அவனுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய முற்பிதாக்கள் இருக்கிற இடத்துல வைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவன் வைத்த திட்டம், தரிசனம், நோக்கம் நிறைவேறி கொண்டு போகிறதே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார், நம்முடைய குடும்பத்திற்கு என்ன திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். திட்டம் இருக்கிறது. இன்னொருக்கா ஆண்டவர் திட்டம் போடுறது கிடையாது. ஏற்கனவே திட்டம் போட்டுட்டார். அந்த திட்டத்தை நீங்கள் நானும் கண்டுபிடித்து அந்த திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற போது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? யோசேப்பு அங்கே போகும்போது ஒரு திட்டத்தோடு போகிறான், நோக்கத்தோடு போகிறான். இன்னும் சொல்லப்போனால் அந்த நோக்கத்திற்காக அவன் தள்ளப்படுகிறான். அந்த எகிப்து தேசத்தில் போய் இந்த யோசேப்பு அங்கே நீங்கள் படுகிற அந்த தடையெல்லாம் பாருங்கள். யோசேப்பை முடிச்சிடணும்னு சொல்லி, யோசேப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி தேவ திட்டத்தை, இப்போ யோசேப்பை முடிச்சிடலான்னா எதை முடிக்கிறான்? தேவ திட்டத்தை முடிக்கிறான். அல்லேலூயா. தேவ தரிசனத்தை ஒன்று இல்லாமல் ஆக்கிடலான்னு சொல்லி செய்கிறார்கள். அது முடியலை. எல்லா இடத்திலும் தடைகள் வர நேரத்தில், சோதனைகள் வர நேரத்தில், இருதயம் தோய்ந்து போகிற நேரத்தில் யோசேப்போடு கூட எல்லா இடத்திலும் கர்த்தர் இருந்தார். காரணம், இவனை கொண்டு நடைபெற வேண்டிய திட்டம் நிறைவேறுவதற்காகவே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ தடைகளை தாண்டி கர்த்தர் வேலை செய்கிறவர். ஆனால் அந்த தடைகளை நாமளும் நிற்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தடையை கண்டு நாம் ஓடிடக்கூடாது, சோதனை கண்டு நாம் ஓடிடக்கூடாது, வேதனை கண்டு நாம் ஓடக்கூடாது. அந்த தடைகளின் மத்தியில் நீங்களும் நிற்கணும், சோதனையின் மத்தியில் நீங்கள் நானும் நிற்கணும். வேதனைகள் வரும்போது அந்த இடத்துல நிற்கணும். நிற்கிற நம்மோடு கூட அவர் சேர்ந்து நம்மை ஒதுக்கி விட்டுட்டு அவர் தடைகளை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? இதுதான் தேவ மனுஷர்கள் செய்திருக்கிற பாதை. தடைகளின் ஊடாக போகுது தேவனுடைய சித்தம் இல்லை, வேதனையின் ஊடாக போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த வேதனைக்கு மத்தியில் நிற்கும் போது தைரியமாய் விசுவாசத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் என்கிற கேடயத்தை உயர்த்தி பிடிக்கும் போது அந்த பிடிக்கிற அந்த விசுவாசத்தினுடைய அளவு, அந்த கிரியை தேவனை செயல்பட வைக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்ம சோதனை வரும்போதே ஓடி போய்த்தா அதில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். கர்த்தர் அந்த இடத்துல வரவே மாட்டார். அல்லேலூயா. தைரியமாக நிற்கணும். இந்த ஆபிரகாம் 75 வயசில் சொல்லி 25 வருஷம் கழிச்சு பிறக்கிறதுனா ஆண்டவரை சொல்லும் போதே நகைத்தானா சாராள்? 25 வருஷம் தன்னுடைய தன்னுடைய கணவனை எவ்வளோலாம் பேசியிருப்பான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்லும் போதே ஏளனமாக சிரிக்கிறான். ஆனால் 25 வருஷம் கடந்து போய் தன்னுடைய நகைப்பை மிகப்படுத்தி பேசியிருக்கலாம், சரிப்படுத்தி பேசியிருக்கலாம். அப்போயே சிரிச்சினல்ல, ஆண்டவர் என்ன கேட்டார்ல, இப்போ 25 வருஷம் போயிடுச்சே, சோத்திர என்னத்தை ஆண்டவர் செஞ்சிட்டார் அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே நடந்த காரியம் என்னென்னா, கர்த்தருடைய திட்டத்திற்கும் நோக்கத்திற்கும் இந்த ஆபிரகாம் தன்னை விசுவாச குறைவுக்கு நடத்தவே இல்லை. அவன் அந்த இடத்தில் நின்றான். கர்த்தர் அவனோடு கூட இணைந்தார். சாராளுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஓடக்கூடாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஓடக்கூடாது. அதை ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு உண்டான பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஓடுறவன் கோலை. சோத்திரம். நம்மளையெல்லாம் கோலையாக ஆண்டவர் பெற்றெடுக்கவே இல்லை, மறுபிறப்பை சொல்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கோலையாக இருக்கணும்னு விரும்பலை. கோலைகளெல்லாம் மாற்றப்பட்டு கொடியை ஏற்றுவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. எந்த கொடியை ஏற்றணும்? சிலுவை கொடியை, விசுவாச கொடியை, வார்த்தை என்கிற கொடியை உயர்த்தி பிடிக்கும் பொழுது சோத்திர சத்துருக்கள் பின்னிட்டு ஓடுவார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுறோம்? ஆகவே இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள நிறைய வசனங்கள் இருக்கிறது. நேரம் இல்லாத நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியம், நம்மை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் நம்மளை கொண்டு போவார். நமக்கு வச்சிருக்கிற அந்த திட்டம் செயல்படுவதற்கு ஊடாக எத்தனை தடை வந்தாலும் அதை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, கர்த்தர் பார்த்துக்குவார். நாம் அங்கே நிற்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? நம்ம ஓடி இருக்கக்கூடாது. ஓடுனா பயந்துன்னு அர்த்தம். அங்கேயே ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். தோத்துறோம்.
இங்கே எப்படி கோலியாத்து ஸ்தோத்திரம் தாவீது ஸ்ட்ரைட்டாக நின்னர் வந்து ஸ்தோத்திரம் அவங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, ஆயுதம் இருக்குதோ இல்லையோ, ஆயுதம் இல்லாமையிலே ஸ்தோத்திரம் அவனுக்கு போர் கற்றிருந்தானோ கற்றிருக்கலையோ ஒன்று தெரியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இந்த சோத்திர தடைகளுக்கும் சோதனைகளுக்கும் பயப்படுகிற காரணம் என்னென்னா, நம்ம நிற்க முடியாமல் போகிற காரணம் என்னென்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அந்த விசுவாசம் இருக்குன்னா எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அதைத்தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, சத்துருக்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. ஓடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறார். எதிர்த்து நில்லுங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் நிற்கிறதுக்கு முன்னால் நான் நிற்கிறேன், அவன் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆகவே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், தனிப்பட்ட தொழில், தனிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு கர்த்தர் ஏற்கனவே எழுதிட்டார். அல்லேலூயா. அந்த எழுதினபடி தான் நடக்குது. ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வர்றதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் உருவாக்கிட்டார். அல்லேலூயா. உருவாக்கி முடிச்சு பிற்பாடு தான் ஆதாமி ஏவாளை உள்ளே கொண்டு வரார். ஸ்தோத்திரம். ஆனால் தேவ திட்டத்திற்கு அவர்கள் ஒப்படைக்கவில்லை, அவர்கள் விற்று போட்டார்கள். அவங்களுடைய ஆசீர்வாதம் அங்கேயே போச்சு. அல்லேலூயா. ஆனால் அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கும் பொழுதே பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். அந்த நிரப்ப முடியாத இருக்கிறனால தான் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆகவே அவன் நிரப்பியிருந்தான்னா ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் போயிருக்காது. அல்லேலூயா. ஆனால் ஆதாமா ஏவாளு சரியாக இருந்திருந்தாங்கன்னா சோத்திரம் இன்னும் ஒரு ஆபிரகாம் தேவை இருந்திருக்காது. அல்லேலூயா. ஆகவே இதை அங்கே கொண்டு போய் சாயின் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆகவே நாம் தேவனுடைய பார்வையில், தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக, தேவனுடைய கண்களுக்கு முன்பாக, தேவனுடைய ஒவ்வொரு நேர பார்வைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் நீங்கள் நானும் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா உடனே அவர் பார்க்குறாரு, என் பிள்ளைக்கு பிரச்சனை தடை வருது, ஸ்தோத்திரம், உடனே நம்ம அங்கே நிற்கணும், ஓடி இருக்கக்கூடாது. நின்னா தான் அவர் வந்து அவனை ஒரு கொட்டு குட்டி கீழே இறக்கி, இது ஏன் பிள்றா, நீ எப்படா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வெட்டி முழக்கம் விடுவதற்கு காரணமாக இருப்பது நீங்களும் நானுமே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறோம்? ஆகவே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திர காலை வேளையில் இந்த 5வது மாதத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. நம்மை குறித்து எதையெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ, பிரியம் கொண்டிருக்கிறாரோ, எதையெல்லாம் செய்யணும்னு விருப்பப்படுகிறாரோ அதையெல்லாம் செய்தே தீர்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதையெல்லாம் நடக்கும். சோத்திரம். நம்முடைய கண்கள் பார்க்கும். நம்முடைய கண்கள் பார்க்கிறது மட்டுமல்ல, சுற்றியுள்ள கண்களுக்கு முன்பாக நம்மை திட்டத்தை நிறைவேற்றி உயர்வுக்கிணராய் கொண்டு சென்று ஸ்தோத்திரம் யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தாங்களோ அவர்களை எல்லாரையும் திரும்பி பார்க்குற அளவுக்கு திட்டங்கள் நிறைவேறும், தரிசனங்கள் நிறைவேறும், நோக்கங்கள் நிறைவேறும். அருமையான சகோதரனை சகோதரியே, சோத்திரம் இருக்கிற அனைவரும் பார்த்து நான் சொல்கிறேன், உங்களை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி கர்த்தர் நடத்துகிறார். தடைகள் வரும்போது ஓட வேண்டாம், அங்கேயே நில்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இணைந்து அவர் ஸ்தோத்திரம் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் செய்வார், நிச்சயம் செய்வார். அந்த திட்டத்தின் நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.